அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பணிகள் நிறைவடையாத பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்ததை கண்டித்து பத்மநாபபுரம் நகராட்சி பாஜக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தி வரும் காட்சி. நாங்க வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நாங்க பொறுமையா இருக்கோம். நான் வைசாருவேன் சார். இவங்க எங்க அப்படியெல்லாம் கிடையாது. எந்த கவுன்சிலர் வைசாருமே கவுன்சிலர் கிடையாது. எந்த கவுன்சிலருக்கு நகராட்சி பார்க்க உரிமை உண்டு. நகராட்சி கவுன்சிலர் வெளியில விடுங்க. நாங்க தப்பே இல்லை. நானும் கூட இல்லைன்னா வெளியில விட்டுருங்க. தப்பே இல்லை. நான் வேற யாரும் எங்க அனுமதிக்க சொல்லல. நாங்க கொடி பண்றோம். நல்ல அரசியல் பண்ணல. நாங்க பொதுமக்களுக்காக போராடும். ஒரு முதலமைச்சர் நேரத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன நிலையில பார்க்கணும் இல்லையா? அப்படி கிடையாது சார். எங்க கவுன்சிலர்ஸ் வருவாங்க சார். நகராட்சியோட கவுன்சிலர்ஸ் இங்க வருவாங்க. அது நீங்க அனுமதி இல்லைன்னா நாங்க வேற மாதிரி அடுத்தது போறாங்க. நாங்க போராடுவோம் சார். இல்ல சார், நீங்க இதெல்லாம் ஒரு தடுக்காங்க சார். ப்ளீஸ் சார், நாங்க வேலையை டெய்லி வந்து பார்த்துட்டு வேலையை தடுக்க வரல சார். வேலையை தடுக்க வரல. நேரத்தை துவக்கி வச்ச கவுன்சிலர் சார். இந்த ரெண்டு வாழதான் இருக்கீங்க. நேரத்தை துவக்கி வச்சிருக்காங்க. இங்க நிலைமை என்னன்னு பார்க்கணும். சாயங்காலம் வரை இங்க இருக்கோம். யாரும் கேட்க முடியாது. ரைட்டு நிலைக்கு யாரும் கேட்க முடியாது. நகராட்சி கவுன்சிலர் பெரிய விஷயம் தான். கவுன்சிலர்ஸ் யாரும் உள்ள விடல. நாங்களும் பொறுமையாக தான் இருக்கு வாழ்க்கையில். 30 வருஷம் அரசியல் இருக்கு சார். எந்த ஆளுக்கும் வேண்டி கஞ்சாவை அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து கவுன்சிலர்ஸ் வந்தா உள்ள விடுங்க. வேற யாரும் வேண்டாம்.